எழுச்சியோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற திராவிட வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டத்துடைய தலைவர், திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாமமாக நூற்றாண்டு கடந்த திராவிட இயக்கத்தின் பொன்னேடுகளில் எழுதப்படுகின்ற புதிய வரலாற்றை, ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கி இருக்கின்ற இந்த நாளில் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி செம்மைப்படுத்தியிருக்கின்ற வாழ்நாள் போராளி, சேதுபதி சீமை திராவிட இயக்கத்துக்கு தந்திருக்கின்ற ஒரு மாபெரும் படைக்கலன் என் பாசத்திற்குரிய அண்ணன் மாஸ்டர் கராத்தே பழனிசாமி அவர்களே, திராவிட வெற்றிக் கழகத்துடைய பொருளாளர், அவர் மேடையில் நிற்கின்ற போது என் கண் முன்னால் எங்களுடைய பேச்சு வானத்திற்கு சிறகுகளை தயாரித்து தந்த ஐயா பெரியார்தாசன் அவர் இல்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் இதயத்தில் ஆழத்தில் இருந்தாலும், அவர் இருந்து ஆற்ற வேண்டிய பணிகளை இங்கே செம்மையாக செய்வதற்கும் இந்த பயணத்தில் எங்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்பதற்கும் வருகை தந்து பொருளாளர் என்ற பொறுப்பையும் ஏற்று கடமையாற்ற காத்திருக்கின்ற பேராசிரியர் அம்மையார் வாசுகி பெரியார்தாசன் அவர்களே, திராவிட வெற்றிக் கழகத்துடைய முதன்மை செயலாளர், சிறந்த தேர்ந்த திராவிட இயக்கத்துடைய சிந்தனையாளராக அனைவராலும் பாராட்டப்படுகின்ற விதத்தில் நாள்தோறும் திராவிட வெற்றிக் கழகத்தை வெற்றி சமவெளிக்கு கொண்டு செல்வதற்கு எல்லா நிலையிலும் கடமையாற்றிக் கொண்டு வருகின்ற கடமை வீரன் என் பாசத்திற்குரிய சகோதரர் வல்லம் பஷீர் அவர்களே, திராவிட வெற்றிக் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த பயணம் தொடங்கிய நாள் முதல் பல்வேறு நல்ல ஆலோசனைகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இடையறாமல் இயக்கப்பணி ஆற்றி வருகின்ற சட்டத்திருத்த குழுவையும் தலைமையேற்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் அழகான சட்டத்திருத்தத்தை தருவதற்கு காரணமாக இருந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் ஏலம் மணக்கும் சேலம் மாநகரிலிருந்து நமக்கு துணையாக வந்திருக்கின்ற வழக்கறிஞர் அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களே, பாசத்திற்குரிய அண்ணன் பட்டு நகரத்திலிருந்து பட்டு போகாமல் பாதுகாக்கின்ற திராவிட இயக்கத்திற்கு துணை நிற்கின்ற அண்ணன் ஆரணி அரசு பிரபாகரன் அவர்களே, மண்ணெல்லாம் வீரம் பேசி மலரெல்லாம் தமிழாய் நாரி பெண்ணெல்லாம் புலியாய் சீரும் சினமணக்கும் சிவங்கை சீமையில் மருதுபாண்டியருடைய பெண்வழி வாரிசாக இருக்கின்ற நமக்கு துணை நிற்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் திருப்பத்தூர் பாண்டியராஜன் அவர்களே, கோவை மண்டலத்தில் இயக்கத்தை பாதுகாத்து வருகின்ற கடமையை மேற்கொண்டிருக்கின்ற அண்ணன் கோவை ஆனந்த் அவர்களே, திராவிட வெற்றிக் கழகத்துடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்று இடையராது பணியாற்றிக் கொண்டு வருகின்ற அன்பிற்கினிய அண்ணன் சங்கை ஊனை பார்த்திபன் அவர்களே, இங்கே பல கேள்விகளை தொடுத்து அதற்கு விளக்கையும் தொடுகின்ற விதத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாவுக்கரசர் அரியலூர் மாணிக்க வாஸ் அவர்களே, அண்ணன் சங்கரன்கோவில் ஆறுமுகசாமி அவர்களே, ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மாத்திரத்தில் நாம் ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்த மாத்திரத்தில் நான் உனக்கு துணையாக வருகிறேன் என்று சொல்லி அதே கம்பீரத்தோடு அதே மிடுக்கோடு நமக்கு துணை நிற்கின்ற மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் KVM பாலசுப்ரமணியம் அவர்களே, மலைகளின் இளவரசி கொடைக்கானலிலிருந்து நமக்கு தோள் கொடுத்திருக்கின்ற அண்ணன் கோடை திரவியம் அவர்களே, நெற்றிக்கண்ணை காட்டினம் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் உளவிய மதுரையம்படியிலிருந்து திராவிட வெற்றிக் கழகத்திற்கு தோள் கொடுத்திருக்கின்ற அண்ணன் மதுரை பரமேஸ்வரன் அவர்களே,
அன்பிற்கினிய சகோதரர் குரோம்பேட்டை முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களாக பொறுப்பேற்று இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு வடிவம் கொடுக்கின்ற விதத்தில் களமாடிக் கொண்டிருக்கின்ற தென்சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான அன்பிற்கினிய அண்ணன் செல்வபாண்டியன் அவர்களே, அன்பிற்கினிய அண்ணன் வல்லம் கோபி அவர்களே, காஞ்சிபுரத்திலிருந்து பெயருக்கேற்ற போன்று எவருக்கும் வளையாதபதியாக இருந்து திராவிட வெற்றி கழகத்தின் அன்புக்கு பாத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் காஞ்சி வலியாபதி அவர்களே, பாசத்திற்குரிய அண்ணன் கௌரிக்குமார் அவர்களே, வழக்கறிஞர் குடந்தை சசிகுமார் அவர்களே, இன்றைய மினிட் நோட் புத்தகத்தில் அழகிய கையெழுத்தை வழங்கி அச்சடித்தார் போன்று வழங்கி இருக்கின்ற நம்முடைய அன்பு தம்பி ஆடையூர் பாஸ்கர் அவர்களே, திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராக வீரம் செறிந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து நமக்கு தோல் கொடுத்திருக்கின்ற அந்த நெல்லை சோமா ராமச்சந்திரன் அவர்களே, சட்ட திருத்த குழுவை மேற்கொண்டு திராவிட வெற்றி கழகத்துடைய திசைவழி பயணத்தை இன்று முதல் புதிய பாதையில் திருப்பி விடுகின்ற விதத்தில் சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களே, தேர்தல் ஆணையரை போன்று நமக்கு பதவி பிரமாணம் செய்து நம்மை அழகுபடுத்தி அமர்ந்திருக்கின்ற அமைப்பு செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் ராஜகுரு ரவீந்திரன் அவர்களே, உரையாற்றிய அண்ணன் வாகை முத்தழகன் அவர்களே, நிகழ்ச்சியை வண்ணத்தமிழில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி விக்னேஷ் காமராஜ் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட வெற்றி கழகத்துடைய அசைக்க முடியாத அஸ்திமாரமாக திறங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, அணிகளின் அமைப்பாளர்களே, வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் இனி திராவிட வெற்றி கழகத்துடைய உயர்வுக்கே என்று சபதமேற்று பெருந்திரளாக இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற புயலின் முகங்களே, பூகம்பத்தின் விதைகளே, அச்சு மற்றும் காட்சி ஊடகத்தை சார்ந்த இனிய தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி சொல்வதற்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் குறிப்பிடும் சொல்கின்ற விதத்தில் குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத எளியவன் என்னை திராவிட வெற்றி கழகத்துடைய தலைவன் என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வழங்கி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இதைவிட என் வாழ்வில் பெரிய பேறுகள் இருக்க முடியாது. ஆனால் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற பெருமை உங்கள் அனைவரையுமே சார். அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அரசியலிருந்து நாம் துடைத்தெறியப்படுவோம் என்று நினைத்தார். சகோதரர் முத்துரத்னம் அவர்கள் விலகி சென்ற போது விமான நிலையத்தில் கோவையில் தலைவர் வைகோவிடம் பேட்டி எடுத்த போது ஒரு செய்தியை அழகாக சொன்னார். நான் சிங்கம், புலி, சிறுத்தை, கரடியெல்லாம் பார்த்தவன் என்று அவருக்கே உரிய அந்த மிடுக்கான சிரிப்பை சிரித்துவிட்டு அலட்சியமாக அவர் கடந்து சென்றார். சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி எல்லாம் ஒரே ஒரு ட்ரில் மாஸ்டர் கட்டுப்படுத்தி சர்க்கஸில் வச்சு ஆடில்லை. அதால் தான் நாங்கள் தேனீக்கள் கூட்டம் என்று நாங்கள் சொன்னோம். சுறுசுறுப்புக்கு மட்டுமல்ல, தூய மருத்துவமாக இருக்கின்ற தேனை தருகின்ற அதற்காக மட்டுமல்ல, ஒரு பெரிய விலங்கு வந்தால் அதை விரட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு முப்படையே வந்தாலும் ஒரு தேன்கூடு இருக்குமே, ஆனால் அந்த தேன்கூட்டை மீது கல்லெறிந்து விட்டால் அடித்தவன் தலைதெறிக்கின்ற ஓடுகின்ற வரையிலும்
அந்த தேனீக்கள் விரட்டி விரட்டி அதை அவர்களை கொட்டும் என்பதை நாம் படித்திருக்கிறோம். எனவே நாங்கள் சிங்கம் அல்ல, புலி அல்ல, சிறுத்தை அல்ல, கரடி கூட்டம் அல்ல, நாங்கள் தேனீக்கள் கூட்டம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். வரலாற்றில் விசித்திரம் என்னவென்றால், நோய் பரப்புகின்ற கொசுக்கு இருக்கின்ற ஒரு ட்ரேட்மார்க் அல்லது ஒரு வணிக இனிய தேனை தருகின்ற தேனீக்களுக்கு இல்லை என்பது விசித்திரமான உண்மை. நோய் பரப்புகின்ற கொசுக்கு இருக்கின்ற அந்த வர்த்தகம் மருத்துவம் கொண்டு இருக்கின்ற அந்த தேனீக்களுக்கு இல்லை என்பது ஒரு விசித்திரமான ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மேடையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உயர்ந்த பொறுப்பை வழங்கி நீங்கள் எதிரிலே அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இதற்கு நாம் மட்டுமே காரணம் அல்ல. 2 பேருக்கு நாம் நிச்சயம் நன்றி சொல்லி ஆக வேண்டும். ஒன்று, நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்களுக்கும், அவருடைய அரசியல் படுத்தப்படாத ஜனநாயக பண்பு நலன் இல்லாத வலதுசாரி சிந்தனை கொண்ட கார்ப்பரேட் துரைக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லே ஆக வேண்டும். அந்த இருவரும் இல்லை என்று சொன்னால் திராவிட வெற்றி கழகம் இல்லை. திராவிட வெற்றி கழகத்துடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மாநில செயலாளர், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அணிகளின் செயலாளர்கள் என்று இந்த படைவரிசை நிச்சயம் உருவாகி இருக்காது. எனவே அவர்கள் நம்மை வார்ப்பித்திருக்கிறார்கள். அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். திராவிட வெற்றி கழகம் எதை நோக்கி நகரப்போகிறது? பொதுக்குழு என்று சொன்னால், விக்னேஷ் வரலாற்றை எடுத்து சொன்னார். ஒரு பொதுக்குழு என்றால் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று கருதுகின்ற போது, இந்த பொதுக்குழு நாம் யார் என்பதை நாட்டுக்கு உணர்த்துவதற்காக கூட்டப்பட்டிருக்கின்ற கூட்டம் நம்முடைய பொதுக்குழு. ஆனால் கடந்த காலத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டது. அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டதுடைய நோக்கம், அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடி திருச்சியில் பொதுக்குழு கூட்டியது. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருக்கின்ற கோலோச்சுகின்ற அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு சொந்தம் என்று திருச்சியில் பொதுக்குழு கூட்டியது. கருப்பு சிவப்பு வண்ணம் எங்களுக்கு என்று பொதுக்குழு கூட்டியது. உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு என்று பொதுக்குழு கூட்டியது. ஆனால் உங்களிலிருந்து நாங்கள் மாறுபட்டவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் என் மீது நீங்கள் ஒரு அபாண்டமான பழியை சுமத்திய போது, அறவழியில் அண்ணா காட்டிய அந்த பாதையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பிய போது, இதே எழும்பூரில் ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு அருகாமையில் எங்களுக்கு காவல்துறை இடம் வழங்கியது. அங்கிருந்து 100 அடி தூரத்தில் தான் நாம் அங்க வைத்த மறுமலை திமுகவுடைய தலைமை கழகம் தாயகம் இருக்கிறது. ஆனால் நாம் அங்கே உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டால் ஒரு பதட்டம் உருவாகும் என்று நானே அந்த இடத்தை மறுதலித்து, இந்த இடத்திற்கு பதிலாக எங்களுக்கு வள்ளுவர் கோட்டத்தை தாருங்கள் என்று கேட்டேன். இறுதியாக சிவானந்த சாலையை கொடுத்தார்கள். நாம் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் என்று சொன்னால், எச்சரிக்கையோடு நம்முடைய பாதத்தை அடியெடுத்து வைத்தோம். இன்று நாம் எழும்பூரில் அதே தாயகத்திலிருந்து 500 மீட்டருக்கு அருகாமையில் நம்முடைய பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், அப்பொழுது நாங்கள் மதிமுக என்ற கட்சியிலிருந்து நீதி கேட்டோம். எனவே அது விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு வழிவகுத்துவிடும் என்பதற்காக நாங்கள் அதை ஏற்கவில்லை. ஆனால் தலைநகர் சென்னையில் இதயம் போன்று இருக்கின்ற எழும்பூரில் என் இனிய நண்பன் முராத் புகாரி அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான சிராஜ் மஹாலை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால், இது திராவிட வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு என்கின்ற அந்த உணர்வோடு தான் நாங்கள் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். திட்டமிட்டபடி வருகிறோம். 1:30 மணிக்கெல்லாம் இந்த பொதுக்குழு முடித்து மதிய உணவு வழங்கி பிற்பகலில்
இன்றைக்கு புனித ரமலான் மாத நோன்பு துறக்கின்ற விழாவையும் நாம் கூட்டி இருக்கிறோம். அதையும் நாம் நடத்திட வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் காலம் நெடிந்து கரைந்து விட்டது. பலரும் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அரசியல் அரங்கூறும் அவையை சார்ந்த அண்ணன் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய அண்ணன் கதிரவன் அவர்கள், அங்கே அமர்ந்திருக்கின்ற சகோதரர் வெங்கடேசன் போன்றவர்களெல்லாம் நாங்கள் பேச வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் வாய்ப்பில்லாமல் போனது. அதே போன்று கருத்தியல் கருஞ்சட்டை கருத்தியல் பாசறையின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் மிசா சாக்ரட்டிஸ் அவர்கள் நாங்கள் மேடையில் நிற்க அவர் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து எங்களுடைய உரை கேட்கிறார் என்று சொன்னால் திராவிட இயக்கம் வார்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கரிசனம் அவருடைய மத்தியில் இருக்கிறது. எனவே மூத்த பெருமக்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். தலைவர் வைகோ அவர்கள் நியூஸ் ஸ்கொயர் தொலைக்காட்சியில் ஊடகத்தில் என் மீது அந்த அபாண்டமான பழியை சுமத்தி அந்த வேளையில் நான் உண்மையிலேயே உடைந்து போனேன். அவருடன் நான் பேச முயற்சி செய்தேன். வழக்கமாக என்னுடைய அலைபேசியை அவர் எப்பொழுதுமே தவிர்த்ததில்லை. ஆனால் அன்று அவர் தவிர்த்தார். யாரையும் என்னுடைய அழைப்பை ஏற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு 4-5 நாட்கள் மௌனம் காப்போம் என்று நான் மௌனம் காட்டேன். தலைவர் வைகோ அவர்கள் தலைநகர் சென்னை விமான நிலையத்துக்கு வருகிறார். பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக அவர் வேறு பதிலை அவர் சொல்லுகிறார். அதன் பின்பாக அரசியல்படுத்தப்படாத அவர் மகன் துரை பேட்டி அளிக்கிறார். என்னுடைய பொது வாழ்க்கையை பற்றி குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லி அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொண்டார். துரைக்கு தெரியாத நான் யார் என்பது. கழகம் 1994 கருக்கொண்ட போது திருப்போரூர் சட்டமன்ற தேர்தலில் சென்னை மண்டலத்திலேயே 3 தொகுதிகள் தான் 10,000 வாக்குகளை கடந்தது என்று சொன்னால், ஒன்று நான் போட்டியிட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி, அடுத்ததாக நம் தாம்பரம் அண்ணன் சோம் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, அடுத்ததாக நம்முடைய இனிய சகோதரர் வழக்கறிஞர் ஆவடி அந்திரிதாஸ் போட்டியிட்ட ஆவடி தொகுதி. அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல். கட்சி 94 உருவாக்கப்படுகிறது. 96 உள்ளாட்சி மன்ற தேர்தல். முதல் தேர்தலில் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அப்படியெல்லாம் அந்த கட்சிக்கு சின்னம் இருந்ததாண்டு இப்ப இருக்கிற மகன் திமுக தோழர்களுக்கு தெரியாது. அப்ப கொடை சின்னம் தான் நமக்கு சின்னம். நான் சட்டமன்ற தேர்தலில் கொடை சின்னத்தில் போட்டியிட்டவன். அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக ஆளுங்கட்சி எதிர்கட்சியை வீழ்த்திவிட்டு வெற்றி பெற்றவன் என்பதை நீ படிக்கவில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒன்று. தமிழ்நாட்டில் இந்த சென்னை மண்டலத்தை பொறுத்தும் 2 தான் வெற்றி பெற்ற ஒன்று நான், மற்றொன்று கூடுவாஞ்சேரியில் அண்ணன் எம்.கே. தண்டபாணி அவர்கள். எல்லோரும் விலகி போனார்கள் பலரும். ஆனால் நான் அந்த தலைவனுக்காக உயிரையும் தருவதற்கு நான் சித்தமாக இருந்தேன். எனவேதான் ஒரு பேட்டியில கூட இப்ப பொருளாளர் இருக்கிறவர் ஈழ வாழேந்தி இது மாதிரி 3 முறை அவர் உயிரை பாதுகாத்தாருன்னு சொல்றாங்களே அப்படின்னும் போது அவர் சொல்றார், இது காப்பாத்தாமலே விட்டுட்டு போயிடலாம், நீ இருந்தா நிச்சயம் விட்டு ஓடி இருப்ப, அதை மாற்றமே இல்லை. முதல்ல தன்னை பாதுகாத்துன்னு ஓடுறாள், நீங்களால முடியாது. ஆனால் அந்த கடலில் என் உயிரை பணயம் வைத்த அந்த தலைவை நான் மீட்டு வந்தேன் என்பது வரலாறு. இதோ மலை மாவட்டமான நீலகிரியிலிருந்து நம்முடைய சகோதரி சுபத்ரா அண்ணாதுரை அவர்கள் அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். தம்பி செல்வராஜ் உடன் வந்திருக்கிறார். அந்த மலை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோத்தகிரியில் கட்டுக்கடங்காத கூட்டம், அந்த தலைவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. சில நிமிடங்களில் அந்த சூழலை சமாளித்து தலைவனை காப்பாற்றினேன் என்று சொன்னால், நம்முடைய அன்பு சகோதரர் வல்லம் பஷீர் அவருடைய திருமணத்திற்காக செல்ல வேண்டிய தலைவர்
தன்னுடைய அன்பு மகள் கண்ணகி அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார் என்பதற்காக மாமல்லபுரத்தில் வந்து தங்கிய போது அந்த கடல் பயணம் ஏற்பட்ட போது அதற்கு பின்னால் ஏற்பட்ட அந்த சூழலில் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு இன்னும் சில நிமிடங்களில் அவர் சொல்றாருல, இது காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இப்பவும் சொல்ற, நீயா இருந்தா நிச்சயம் விட்டுட்டு ஓடி இருப்ப, நாங்கள் ஓட மாட்டோம். அப்பொழுது கூட அந்த வாகனத்தில் அவரை ஏற்றி விட்டுட்டு அங்கே விவாதம் நடந்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள், உயர் சிகிச்சை பிரிவில் கொண்டு போய் சேர்க்கணும், அரை மணி நேரத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கணும், இல்லை என்று சொன்னால் நினைவுகள் இழந்து கோமா நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார் என்ற செய்தி சொன்ன போது அவர்கள் சொன்னது, வேறொரு மருத்துவமனை 1.5 மணி நேரம் ஆகும் நாங்கள் இருந்த இடத்திலிருந்து அந்த மருத்துவமனைக்கு வருவதற்கு. போக்குவரத்து கூடுதலாக இருந்தால் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் அடுத்த 15 நிமிடத்திற்குள்ளாக ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த மருத்துவனுடைய ரிஜிஸ்டார் பெருமதிப்பிற்குரிய திருப்பதி அவர்களை தொடர்பு கொண்டு, சூழல் கிரிட்டிக்கல், மோசமாக இருக்கிறது, உங்களுடைய ஒட்டுமொத்த மருத்துவமனையும் ஆயத்தப்படுத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்றேன். ஆனால் ஆம்புலன்ஸ் வருவதற்குள்ளாக நாம் காத்திருக்க முடியாது என்பதற்காக தலைவன் நினைவிழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நினைவுகள் தப்பிக்கொண்டிருக்கின்ற போது அவருடைய வாகனத்தில் அமர வைத்து நம்முடைய பொன்னாங்கன் தான் வாகனத்தில் ஓட்டுகிறார். அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல பின்னால பிரசாந்த் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே தலைவருக்கு நினைவுகள் போயிடுச்சு. பொன்னாங்கன் நம்பிக்கை எழுந்து அழுகிறார், பிரசாந்த் அழுகிறார், அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாம திகைக்கிறார். ஆனால் அந்த சூழலிலும் அவர் சொல்றாருல, இது காப்பாத்தாம இருக்கலாம் அப்படின்ட்டு, என்னுடைய கடமை வண்டியில ஏற்றி விட்டுட்டேன்னா வண்டியில ஏற்றி விட்டு நான் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த தலைவனை பாதுகாக்க வேண்டிய கடமை என்னிடம் இருக்கிறதற்காக அந்த வாகனத்தில் ஏறியதோடு மட்டுமல்லாமல் எந்த திசையில் போக வேண்டும், எவ்வளவு வேகத்தில் போக வேண்டும் என்று சொல்லி காவல்துறைக்கும் தகவலை சொல்லி 15 நிமிடம் அல்ல 12 நிமிடத்தில் தலைவர் வைகோ அவர்களை அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போய் சேர்த்தேன். அப்பெல்லாம் எந்த நினைவும் கிடையாது. அவரை தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு நான் மட்டும்தான் கூட வரணும். மருத்துவருடைய ஆலோசனை என்ன நடந்தது விஷயத்த சொன்னோம். அவங்க கட்டி இந்த வாட்சி பெல்ட் எல்லாத்தையும் என்னிடம் தான் கொடுத்தாங்க. சிகிச்சை துவங்கப்பட்டது. இந்த சிகிச்சை தான் தரப்போறோம் சொன்னாங்க. அடுத்த ஒரு 45 நிமிடத்தில் தலைவர் வைகோ அவர்கள் கண்பிடித்தார். கண்பிடித்து பார்க்கின்ற போது, எங்க இருக்கிறோம், என்ன விஷயம்னு கேட்கிறார். ஒன்னும் இல்லை, நான் ஒரு சின்ன இதுவாயிடுச்சு, அதுக்காக தான் வந்தோம். அடுத்த ஒரு 15 நிமிடத்துல சகஜ நிலைக்கு வந்தாரு. மருத்துவர் சொன்னாங்க, இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்ல மோசமான சூழல் வந்திருக்கின்ற போது, இந்த நிலைமை வருகின்ற போது ரத்த ஓட்டங்கள் அங்கங்கு தடைபட்டிருக்கும், அவர் நடக்கக்கூடாது, வேற எங்கேயும் போகக்கூடாது, 48 மணி நேரம் எங்களுடைய நேரடி கண்காணிப்புல தலைவர் வைகோ இருக்கணும் சொல்லும் போது, நான் யாரிடமும் அனுமதி கேட்கல, நானே அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உள்ள அந்த ஐசி ரூமுக்கு அவர் எடுத்து போய் சேர்த்த ஆரம்பிச்சாச்சு. அப்போ டாக்டருக்கு பேசுறாங்க, இது மாதிரி 48 மணி நேரம் நீங்க இங்க இருக்கணும் போது, அந்த தலைவன் அப்பொழுது உண்மையாகத்தான் இருந்தார். அப்போ சொன்னாரு, என் கண்மணி, என் தம்பி வல்லம் பஷீருடைய திருமணத்துக்கு நான் தஞ்சாவூர் போய் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு நான் மீண்டும் வந்து இங்க மருத்துவமனையில் தங்குறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் நாங்கள் மறக்கவே இல்லை. அதை நான் சொல்லி உலகத்துக்கு அதை நான் அறிவிக்கின்ற நிகழ்வுகளையும் நான் மேற்கொண்டோம். அப்போ 3 முறை அந்த தலைவனுடைய உயிரை பாதுகாத்த என் மீது அபாண்டமான ஒரு துரோக பழியை தன் மகனுக்காக தலைவர் வைகோ என் மீது சுமத்தினார். அவரு அரசியல் படுத்தப்படாத மகன், கார்பரேட் வலதுசாரி சிந்தனை கொண்ட துரை, அதுக்கு மேல அவர் ரொம்ப பேசினார். நம்ம தேனி கூட்டம் அல்ல, நம்ம சும்மா இருக்க முடியாது. விரட்டி விரட்டி தாக்கியதற்கு பின்னால் இப்போ ரொம்ப அமைதியா, ரொம்ப நல்லபடியா இருக்கிற மாதிரி காட்டுகிறார். ஆனால் இல்லை, நீங்க நல்லவர் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். திமுக கூட்டணியில் நீங்க இருக்கிறீங்க. இப்போ திமுகவால் தான் உங்களுடைய தந்தை 29 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர்.
ஓராண்டு 13 மாதங்கள் அதிமுகவால் நாடாளுமன்றத்திற்கு சென்றவர். ஆனால் 29 ஆண்டுகள், ஏறக்குறைய 4 முறை மேலவை, 12 ஆண்டுகள், 12 6 6 12 22 22 ஆண்டுகளுக்கு மேல 5 ஆண்டுகள் மக்களவையில் இருக்கிறார். இது யாரால் கிடைக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இல்லை. எனவேதான் நீங்கள் சொல்லுகின்ற கருத்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று தலைவர் வைகோ சொல்லுகின்ற நிலைமைக்கு அந்த இயக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க, தலைவர் ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாரா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு 15% வாக்குகள் இருக்கிறது. அது எந்த அறிவியல் பூர்வமாக நீங்கள் நிரூபித்தீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக பெரியார் அண்ணா காமராஜர் குறித்து அவர் இளம் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறார் என்ற ஒரு பேட்டியும் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். முதல்ல பெரியார் அண்ணா காமராஜர் குறித்து துரைக்கு தெரியுமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். அண்ணாவுடைய அரசியலை நீங்கள் படித்திருக்கிறீர்களா அல்லது பெரியார் சொன்ன அந்த லட்சியங்களை உள்வாங்கி இருக்கிறீர்களா? பெரியாரை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்களே, ஆனால் பெரியாரும் பெருமாளும் ஒன்று என்பதை நீங்கள் எப்படி சொல்லியிருக்க முடியும்? எனவே நாங்கள் கடந்து நீண்ட தூரம் வந்துவிட்டோம். 2ஆம் தேதி நீங்கள் ஜூலை மாதம் அறிவித்தீர்கள். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தலைநகர் சென்னையில் உண்ணாநிலை அறப்போராட்டம். 19ஆம் தேதி அண்ணன் கௌரிக்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்த மண்டல செய்வீரர் கூட்டம் பூந்தமல்லியில் நடத்தினோம். 15ஆம் தேதி அண்ணன் காஞ்சி வளையாபதி நடத்திய தமிழ்த்தாய் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருடைய 117வது பிறந்த நாள் விழாவில் நம்முடைய இலக்கை தீர்மானிக்கின்ற கொடியை தீர்மானித்தோம், பெயர் வைக்கப்படவில்லை. அதுக்கு அடுத்ததாக 22ஆம் தேதி நவநாகரிகத்துடைய தொட்டில் பிரதேசமாக இருக்கின்ற பிரான்ஸ் தேசத்துக்கு நான் பயணமானேன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் 2 நாள் சிறப்பு விருந்தினர். 23, 24, 22, 23 2 நாள் ஐநா மன்றத்துடைய ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் ஈழத்தமிழருடைய துயர் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை பெற்று ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் சென்று பேசிவிட்டு 24ஆம் தேதி பாரிஸ் பட்டணத்துக்கு இருந்து 2 மணி நேர பயணத்தில் பேவரி என்கின்ற நகரத்தில் நான் பயின்றிருக்கின்ற மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்பு கலையுடைய நட்சத்திர பயிற்சியாளர் மேத்யூடைய அழைப்பில் சென்று அங்கே நான் பயிற்சி அளித்து விட்டு வந்தேன். வந்தவுடனேயே மலேசிய நாட்டில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய மாநாடு, அடுத்த சில வாரங்களில் தலைநகர் சென்னையில் அடையாறில் முத்தமிழ் பேரவையில் இந்த இயக்கத்திற்கு கொடி கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் இந்த ஒரு அமைப்பு வேண்டுமே என்று விரும்பிய போது அதற்கான பெயரை எந்த நாளில் தேர்வு செய்வது என்று நினைத்த போது எந்த நாளில் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் வித்தூண்டப்பட்டதோ தென்னிந்திய நலவுரிமை சங்கம் நவம்பர் 20ஆம் தேதி 1916 நம்முடைய கட்சிக்கான பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பி அதே நாளில் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் அண்ணா காலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணாவுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருந்த மிச்சமுள்ள ஒரே அடையாளமாக இருக்கின்ற ஐயா திருப்பூர் துரைசாமி அவருடைய தலைமையில் பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்கள், அண்ணன் நாவுக்கரசர் நாஞ்சி சம்பத் அவர்கள், தியாகவேங்கை பெருமதிப்புக்குரிய அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அவர்கள், அண்ணன் DRR செங்குட்டுவன் அவர்கள், தியாகவேங்கை வழக்கறிஞர் அழகசுந்தரம் உள்ளிட்ட பெருமக்களுக்கு முன்னிலையில் நாம் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த திராவிட வெற்றி கழகத்திற்கான பெயர் சூட்டப்பட்டது. அடுத்ததாக 2 முறை டெல்லி பட்டணத்துக்கு சென்று திராவிட வெற்றி கழகத்திற்கான பதிவை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒருவேளை இந்த வாரத்திலேயே அந்த பரிசீலனை முடிந்து திராவிட வெற்றி கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம் என்ற ஒரு அங்கீகாரத்தோடு நமக்கென்று ஒரு சின்னமும் வருகின்ற வாய்ப்பு அமையலாம். அடுத்து திராவிட வெற்றி கழகத்திற்கு சட்டத்திட்டங்கள் உருவாக்கிட வேண்டும். அதற்கான குழுவை நம்முடைய வழக்கறிஞர் ஆனந்தராவுடைய தலைமையில் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களும் அம்மையார் வாசுகி பெரியாதாசன் அவர்களும் அண்ணன் இளவழகன் அவர்களும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் சதீஷ் பாபு அவர்களும்
இணைந்த ஒரு குழு பலகட்ட கூட்டங்கள் நடத்தினோம், பலகட்ட காணொலி கூட்டங்களை நடத்தினோம், பல தரவுகளை மேற்கொண்டோம். இறுதியாக நான் அறிந்த வரையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரு சேர வெளியிட்ட சட்டத்திட்ட புத்தகம் நம்முடைய திராவிட வெற்றி கழகத்துடைய புத்தகம் என்ற பெயரை நாம் பெற்றுக்கிறோம் என்று சொன்னால், அந்த நாள் திராவிட இயக்கத்துடைய பிதாமகனாக இருந்த ஐயா நடேசனார் அவருடைய நினைவு நாளில் சிவப்பு சிந்தனையாளர் ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலுடைய பிறந்த நாளில் நாம் நம்முடைய சட்டத்திட்டங்களை தலைநகர் சென்னையில் சேப்பாக்கத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அடுத்த 3 நாட்களில் இங்கே பஷீர் அவர்கள் கோடிட்டு காட்டியதை போன்று என்னுடைய வாழ்க்கை துணை திருமதி துர்காசினிக்கு சொந்தமான நீலாங்கரையில் இருக்கின்ற அந்த இடத்தில் திராவிட வெற்றி கழகத்திற்கான கட்டுமான பணிகளை நம்முடைய பொறியாளர் அன்பிற்கினிய கதிரவனுடைய ஏற்பாட்டில் அதற்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறோம். இத்தனையும் கட்சி ஆரம்பித்து நவம்பர் 20 இன்றைக்கு பிப்ரவரி 28 ஏறக்குறைய 4 மாதத்தில் இந்த அதிசயத்தை திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் நிறுத்தியிருக்கிறது. நாள்தோறும் பல நிகழ்வுகளில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இதுவரை 32 மாவட்டங்களை பொறுப்புகளை அறிவித்திருக்கிறோம். இன்னும் 6 மாவட்டம் தான் போட வேண்டியிருக்குது. பாக்கி நாம் அறிந்த வரையில் இங்கே நைஜீரியாவில் நம்முடைய தோழர் திராவிட வெற்றி கழக சார்பில் இங்கே அவரை விட்னஸ் சாட்சியாக இருந்து போயிருக்கிறார். கர்நாடக மாநிலத்திலிருந்து அரிமா டாக்டர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பின்பாக தலைநகர் டெல்லியில் திராவிட வெற்றி கழகம் கிளை உருவாக்கப்படும். இந்த தேர்தலுக்கு பின்பாக பொருளாதார ஹப் என்று சொல்லப்படுகிற மும்பையில் திராவிட வெற்றி கழகம் உருவாக்கப்படும். கர்நாடகா கடந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா மாநிலங்களில் திராவிட வெற்றி கழகத்துடைய கொடி பறந்தே தீரும் என்பதில் மாற்றுக்கருத்து இடமில்லை. உலக நாடுகளுடைய கிளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அண்ணன் பஷீர் அவருடைய உதவியால் அந்த வெளிநாடு தமிழர் நல பேராயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தைவானில் நமக்கு அமைப்பு இருக்கிறது, பஹ்ரைனில் அமைப்பு இருக்கிறது, துபாயில் இருக்கிறது, சவுதி அரேபியாவில் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திராவிட வெற்றி கழகத்துடைய கொடியை முதலாக ஐநா மன்றத்தின் முன்பே நான் உயர்த்தி பிடித்து அந்த புகைப்படத்தை நான் அனுப்பினேன். பிரான்ஸ் என்ற போது பிரான்ஸ் நாட்டுடைய திராவிட வெற்றி கழகத்துடைய தலைவராக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற தம்பி தினேஷ் பாபு உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கின்ற ஈஃபில் டவருக்கு முன்பாக அந்த கொடியை உயர்த்தி பிடித்து நின்றார். மலேசிய பயணத்தின் போது மலேசியாவுடைய அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இரட்டை கோபுரத்துக்கு முன்பாக தம்பி சுப்பிரமணிய அவர்களும் தேசிக் அவர்களும் தங்கை திலகா அவர்களும் அந்த கொடியை தூக்கி பிடித்து அதிசயத்தை நிகழ்த்தினார்கள். 2 நாளுக்கு முன்பாக ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். எங்கன்னு பார்த்தா உஸ்பெஸ்கிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது தாஷ்கண்ட் தலைநகரில் போய் ஒப்பந்தம் போடப்பட்ட இடம் அந்த நாடு. அந்த நாடுக்கு படிக்க சென்ற நம்முடைய மாணவி தம்பி தாயகம் சரணுடைய மகள் ஹேமலதா, அவருடைய பிறந்த நாள். அவருக்கு நம்ம தான் பரிசளிக்கணும், ஆனால் ஹேமலதா நமக்கு பரிசளித்தார். அதுதான் அந்த யூனிவர்சிட்டிக்கு முன்பாக, பல்கலைக்கழகத்தின் முன்பாக திராவிட வெற்றி கழகத்துடைய கொடியை பிடித்து நின்று புகைப்படம் அனுப்புகிறார் என்று சொன்னால், திராவிட வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளில் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இயக்கம் வளரும். தொடர்ச்சியான பயணங்கள், தொடர்ச்சியான முயற்சிகள். என்ன நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான். இதுவரைக்கும் அப்படியே தள்ளி வந்துட்டோம். எதிர்பார்க்காத நிதிகளை அண்ணன் மேஷாக் பண்ணவர்களாம் இப்போ 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு போனாங்க. பலரும் நம்முடைய டாக்டர்லாம் நிதி வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ மெதுவாக காதில் கடிச்சு கேட்டேன் அண்ணன் கதிரவன் கிட்ட. அவர் தான் இன்ஜினியர். அவர்கிட்ட கேட்டால் இப்படி ஒரு 30 லட்சம் வரும் அப்படின்னாரு. நம்ம நினைச்ச ஒரு 10 லட்சம் வந்துடும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் நிச்சயம் அடுத்த நம்முடைய திராவிட வெற்றி கழகத்துடைய ஒன்றுகூடல் என்பது திராவிட வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகம் திராவிட இல்லத்தில் நாம் நம்முடைய கூட்டத்தை நடத்த போகிறோம். அதிசயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க இருக்கிற 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல்.
நம்ம திமுக யாருக்கிட்டையும் பேசல. ஆனால் ஒரு சில கட்சிகள் என்பது நமக்கு அழைப்பு வந்தது, மறுப்பதற்கு இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை வரீங்களா, தனிமையில் வந்து பேசுறாங்க. பலரும் நம்ம நண்பர் மூலமாக கேட்டாங்க, மறுக்கவில்லை. ஆனால் எங்களுடைய இலக்கு ஒன்றுதான், அமைதி பூங்காவாக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் மத மோதலும் சனாதன சிந்தனைகளும் ஓங்கிவிடக் கூடாது என்பதற்காக தீர்க்கமாக முடிவெடுத்தோம். சட்டமன்றத்துக்கு போனோம், நாடாளுமன்றத்துக்கு போனோம். என்ன சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போனோம் கூட ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் போய் பேச முடியல. ஆனால் மல்லை சத்யா போய் பேசி வந்திருக்கிறேன்னா இதோட பெரிய பொருள் நமக்காக காத்திருக்கிறது. சட்டமன்றத்திற்கு போகவில்லை, பாராளுமன்றத்திற்கு போகவில்லை. ஆனால் பாராளுமன்றத்துடைய தாயகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பிரிட்டன் பாராளுமன்றத்தின் சிறப்பு அவையில் மல்லை சத்யா பேசியிருக்கிறார் என்பது வரலாறு. உலக மன்றங்களுடைய தாயகமாக இருக்கின்ற ஐநா மன்றத்துடைய ஜெனீவா மனித உரிமை ஆணையத்திற்கு முன்னால் உள்ளே சென்று நான் பேசியிருக்கிறேன் என்று சொன்னால் இதைவிட பெரிய பார்வையாகத்தான், விசால பார்வையாக நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் ஒரு ஆட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான நல்லாட்சியை வழங்கி இருக்கிறார். அது எவரையும் மறுத்துவிட முடியாது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும், நிச்சயம் தொடரும். அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் பெரியார். மானமுள்ள நாம் அறிவுள்ள மனிதனாக இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக திராவிட வெற்றி கழகத்தின் தலைவராக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற எனது ஆருயிர் சகோதரர் உயிர்கொடுப்பான் தோழன் என்ற இலக்கணத்திற்கு உயிர் கொடுக்கின்ற என் அன்பு தோழமை மல்லை சத்யா அவர்களே, பொருளாளர் தேர்வு பெற்றுள்ள அன்பிற்குரிய பெரியார்தாசன் வாசுகி அவர்களே, முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய வல்லம் பசீர் அவர்களே மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள், செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக ஒன்றிய கழக செயலாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு சிராஜ் மஹாலில் நடக்கின்றது. அன்பு தோழமைகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். மல்லை சத்யா அவர்களை உயிராக நேசித்தவர், சிறு வயதிலிருந்து நேசித்தவர். அவருடைய குடும்பத்தில் எது நடந்தாலும் அதில் முதன்மைப்படுத்தக்கூடிய முராத் புகாரி அவருடைய சிராஜ் மஹால் இது. இந்த சிராஜ் மஹாலில் பல கூட்டங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி இருக்கின்றது. அதற்கு காரணம் யார்? மல்லை சத்யா அவர்கள். மல்லை சத்யா அவர்களுடைய உயிர் நண்பர் முராத் புகாரி சத்யா அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மையான தோழர். அவர் பலமுறை என்னிடம் பல செய்திகளை சொல்லியுள்ளார். காரணம், நாம் நினைத்த தலைவர் வேறு, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு முராத் புகாரி அவர்கள் என்னிடம் இதே அவருடைய லாட்ஜில் வச்சு பல செய்திகளை சொல்லியிருக்கார். சாஞ்சி பயணம் நானும் செல்வதற்காகத்தான் தயாராகி வந்தேன். நானும் வந்தேன். இதே அரங்கத்தில் நான் வல்லம் பசீர் அவர்கள் சொன்னதை போல் அன்றைக்கு தலைவர் வைகோ அவர்கள் சொன்னார், எனக்கு கிடைத்த சேனாதிபதி, எனக்கு முராத் புகாரி யார் என்று தெரியாது, ஆனால் முராத் புகாரி ஹோட்டல் தெரியும். புகாரி ஹோட்டல் தான் முதலில் தமிழகத்திலேயே உணவகத்தில் சிறந்த உணவகம். சிக்கன் 65 என்ற ஒரு 65ஐ கண்டுபிடித்த உணவு தயாரிக்கின்ற நிறுவனம்.
என்றெல்லாம் சொல்லி அதற்கான உரிமையாளர் முராத் புகாரி அவர்களை நமது சேனாதிபதி சத்யா அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் நான் கேட்டும் 22 பேருந்துகளை கொடுக்காத இங்கே உள்ள பேருந்துகளை கொடுக்காத உரிமையாளர்கள் நமது முராத் புகாரி அவர்கள் தனியா ஒரு செக்கே கொடுத்துட்டாரு. எப்படி தெரியுமா? பிளாங்க் செக். 22 பஸ்ஸுக்கு என்ன சேதமானாலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அன்றைக்கு முராத் புகாரி அவர்கள் செக் கொடுத்தார் என்றால் யாரை நம்பி? மல்லை சத்யா அவர்களை நம்பி கொடுத்தார். அதை அவரே சொன்னார். யாரு? நம்ம தலைவர் வைகோ சொன்னார். இதே மகன்ல இதே இடத்துல இருந்து சொன்னார். நாங்களும் சாஞ்சி பயணம் போனோம். போன பின்னால் அங்கே என்ன நடந்தது? 2 நாள் பயணித்து போனோம். 2 நாள் பயணித்து போய் அங்கே மத்திய பிரதேச எல்லையில் இருந்து உள்ளே நுழைந்தவுடனே அங்கே ராணுவம் தடுத்து நிறுத்திவிட்டது. 1200 பேர் போயிருந்தோம். 1200 பேர் 1200 பேரும் இங்கே நில்லுங்கள் என்று சொல்லி அந்த ராணுவத்தை ராணுவத்துடன் பேசுவதற்கு யாரை அழைத்துக் கொண்டு சென்றார்? அன்பிற்குரிய தோழமை சத்யா அவர்களையும் மறைந்த அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்றார். 3 பேர் மட்டும்தான். யாரும் வரக்கூடாது, என்ன நடந்தாலும் வரக்கூடாது, நீங்க இந்த இடத்துல நிக்கன்னு சொல்லிட்டு கூட்டி போனது யார்? வைகோ அவர்களை மறந்து விட்டதா? ராணுவத்துடன் பேசினீர்கள். அவர்கள் எல்லை தாண்டி செல்ல அனுமதிக்கவில்லை. அங்கேயே அமரச் சொன்னார். திரும்பி வந்தார், அமரச் சொன்னார். 48 மணி நேரங்கள் அதே சாலையில் உருகும் வெயிலிலும் பனி கொட்டுகின்ற இரவிலும் 2 நாள்கள் படுத்திருந்து அன்றைக்கு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினோமே, அதற்கு உறுதுணையாக இருந்தவர் யார்? கடைசி நேரத்தில் பேருந்தை கொடுக்க முடியாது என்று சொன்னவுடன் அதை பெற்றுத்தந்த மல்லை சத்யா அவர்கள் பெற்றுத்தந்தாரே, அவரை நன்றி கூற வேண்டாமா? சரி, அதற்கடுத்த செய்திக்கு வந்து விடுவோம். இன்றைக்கு தேர்தல் நடைமுறைக்கு வந்து விடுவோம். தாயகத்தில் ஒரு நிகழ்வு, நிர்வாக குழு கூட்டம். அதில் இன்றைய அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் பேசுகின்றார். என்ன பேசினார் தெரியுமா? 2021 தேர்தலில் அறிவாலயத்தில் ஒப்பந்தம் போடும் பொழுது, வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது, மல்லை சத்யா எப்படி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று சொல்ல முடியும்? அதை நீங்கள் ஏன் சொன்னீர்கள் என்று 5 வருடத்திற்கு முன்னால் நடந்த செய்தியை இப்பொழுது பேசுகின்றார். பேசியவுடன் அதை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் குற்றம் சாட்டி பேசியவுடன் அவர் பேசிட்டாரு, பேசி முடிச்சிட்டாரு. வைகோ அவர்கள் அதை நிப்பாட்டுங்க அப்படின்றார். ஆனால் ஏதோ ஒரு உள்நோக்கம், ஏற்கனவே இதை நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னதனால் தானே அர்ஜுன்ராஜ் அவர்கள் பேசினார். தமிழக முதல்வர் அவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் நீங்கள் ஏன் போட்டியிட வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களே, சத்யா அவர்களை இதற்கு பதில் சொல்ல வேண்டும், இதே மேடையில் சொல்ல வேண்டும் என்று அர்ஜுன்ராஜ் சொன்னார். அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க கூடாது என்ற அர்த்தமா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன செய்தியை நீங்கள் ஊடகத்தில் சொன்னீர்கள் என்று குற்றச்சாட்டினாரா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நீங்கள் வேலை பார்க்கின்றீர்கள் என்று சொன்னாரா? உண்மையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நன்றாக இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று அல்லும் பகலும் உழைத்தவர் மல்லை சத்யா. இதுதான் உண்மை. அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓய்வு எடுத்திருக்காரா? ஏதாவது ஒரு நாள் தினந்தோறும் ஒரு குறைந்தது 4-5 நிகழ்ச்சிகளாவது இருக்கும். எங்கிருந்து? இங்கிருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும். அனைத்திற்கும் செல்வார். அனைத்துக்கும் சென்று வந்துவிட்டு கழகத்தோடைய சுக துக்கங்களில் கலந்து கொண்டு இன்றைக்கு அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு எண்ணத்தால் தான் இவ்வளவு பேர் நீங்க கூட்டியிருக்கிறீங்க. அப்பேற்பட்டவர் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்லலாமா? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு!
குற்றச்சாட்டு சொன்னீர்களே, அது நமது கூட்டணியை பாதிக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களா? அப்படி என்றால் வேறு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து விட்டு இப்பொழுது சகோதரர் மல்லை சத்யா திராவிட வெற்றி கழகம் ஆரம்பித்து விட்டார், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடன் இணைந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக எதிரிக்கு 2 கண், நமக்கு 1 கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்கள் போக வேண்டும் என்று திட்டத்தில் தானே நீங்கள் இதை செய்திருக்கின்றீர்கள். குற்றச்சாட்டு அதுதானே. அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் என்ன? முதல்வர் அவர்களே, நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். காரணம், உங்களுடைய பதில் என்ன? தலைவர் சத்யா அவர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்தினுடைய அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். காரணம், அண்ணன் தலைவர் வைகோ அவர்களே, உங்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர், உலக தமிழர்களிடையே அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நீங்கள் தேர்தல் அரசியலில் வெல்லவில்லை. முதலாக உங்களை நாடாளுமன்றத்திற்கு 1978 அனுப்பி வைத்தார். உங்களுடைய சிறந்த உரையினால், உங்களுடைய உண்மையிலே உங்க நாடாளுமன்ற பேச்சுக்கள் மிக அருமையானவை. தமிழ்நாட்டிற்கான பல குரல்களை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்பை கொடுத்தது யார்? தலைவர் வைகோ தான், கலைஞர் தானே, டாக்டர் கலைஞர் தானே. டாக்டர் கலைஞர் தொடர்ந்து 3 முறை நாடாளுமன்றத்தில் மேல் சபையில் உங்களை வைத்து அழகு பார்த்தார். 91 உங்களுக்கும் அவருக்கும் மனக்கசப்பு இருந்தாலும் 3வது முறையும் உங்களை நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பி அழகு பார்த்தார். அந்த 18 ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றியது தமிழக மக்கள் இடத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரா அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரா? 89 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தோல்வியுற்றீர்கள். அதற்கு பின்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரே ஒரு முறை எம்பி, 1 வருடம் மட்டுமே. 1999 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி. அன்றைக்கும் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றீர்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் சென்றீர்கள். அதற்கு பின்பும் இப்பொழுது 2021 19 உங்களுக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வாய்ப்பை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையோடு வழங்கினாரே, அதை மறக்க முடியுமா? அதேபோல் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சத்யா அவர்கள் சுழன்று வருகின்றாரே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கு சுற்றி கொண்டு திரிகின்றாரே உங்களுடைய புதல்வர், அவரை விட மிக சிறப்பாக செயல்பட்டு அனைத்து ஜாதி மதத்தினரையும் வித்தியாசம் பார்க்காமல் எல்லோரும் அரவணைத்து இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை சத்யா அவர்கள் பெற்றுக் கொடுத்திருப்பாரு. அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்களா? கொடுக்கலையே. ஆனால் முதல்வர் அவர்களே, உங்களை கேட்டுக்கொள்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடை எடுக்கின்றதோ அதற்கு உறுதுணையாக நிற்போம் என்று இன்றைக்கும் தீர்மானம் நிறைவேற்றி உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற மல்லை சத்யா அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனுப்பவில்லை. ஆனா சொல்றாங்கய்யா, அவருக்கு பலமுறை வாய்ப்பு வழங்கிட்டாங்களாம். பலமுறை 96 நின்றாரு. அதிகமான ஓட்டு யார் வாங்கினா சொல்லுங்க? அதிகமான ஓட்டு வாங்கியவர்களில் முதல் 10 இடத்திற்குள் மல்லை சத்யா அவர்கள் இருக்கின்றார். 96 தலைவர் வைகோ அவர்கள் ஜெயிச்சாரா? வெற்றி பெறலையே. 400 ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான். அன்றைக்கு மிக பெரும் சக்தியாக இருந்த விளாத்துவளம் தொகுதியிலே தோற்றுட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் தோற்றுட்டார். ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு 96 இருந்தார், தோற்று விட்டார். ஆனால் அன்றைக்கு அதிகமான வாக்குகள் பெற்றாரு. தனியா தானே இருந்தோம். அவர் தனியாக நின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் 20,000 வாக்குக்கு 25,000 வாக்குக்கு குறையாமல் பெற்றிருந்தாரு. அது யாரு சொல்றது? அதை பத்தி யாராச்சும் பேசுறீங்களா? ஆனா கொச்சப்படுத்துறீங்க. வாய்ப்பு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியலையா?
2006 தேர்தல், இதையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவனிக்க வேண்டும். உங்களது உளவு ஸ்தாபனம் இருந்தால் இதை தெளிவாக சொல்ல வேண்டும். 2006 திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் கூட்டணி என்று உறுதியான முடிவெடுத்து ஒப்பந்தமும் ஆகி அங்கே திருச்சியில் மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப் போகின்றது. அப்பொழுது என்ன நடந்துச்சு? மாலையில் மாநாடு. எங்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்டீங்களே. அதாவது அதற்கு முன்னாலேயே 10 நாளைக்கு முன்னாடி என்னையே கூப்பிட்டு கேட்டாருங்க. தாயகத்தில் தனியா அறையில் நிறைய பேர் உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் செல்வராயன் கூட உட்காந்துருந்தார். கராத்தே பழனிசாமி கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னா உள்ள போனேன். உள்ள போனா அண்ணன் முன்னாள் பொருளாளர் மு கண்ணப்பன் இருந்தார், நாசரே துரை இருந்தார், அண்ணன் வைகோ அவர்கள், ஒரு மருத்துவர், அவர் பேர் எனக்கு தெரியாது, அவர் கட்சிக்காரர் அல்ல. கேட்டார் என்ன செய்யலாம், இந்த கூட்டணியை பற்றி வெளியில் வேற மாதிரி பேசுகிறாங்களே, நக்கீரனில் இந்த மாதிரி 40 தொகுதி 40 கோடி என்று செய்து வருகின்றதே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அண்ணன் அவர்களே, தயவு செய்து கூட்டணியை மாற்றிவிடாதீர்கள், செய்து வருவது தவறு. உங்களுடைய ஈரெழுத்து மந்திரம், வைகோ என்ற ஈரெழுத்து மந்திரம் கூட்டணி மாறினால் கண்டிப்பாக சிதைந்து போய்விடும். இதன் மூலம் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும். இந்த பின்னடைவிலிருந்து மீட்டெடுப்பதென்றால் நம்மளால் முடியவே முடியாது. எனவே இந்த கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அன்றைக்கு ஈரோட்டில் பேசும்பொழுது என்ன சொல்கின்றார்? அவர் சொல்றாரு, தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் கூட்டணி செல்ல வேண்டும் என்று சொன்னார். கருப்பு சட்டை அன்றைக்கு வரைக்கும் கலட்டாமல் இருந்த மல்லை சத்யா ஒரு மாவீரன். எங்கே ஜெயலலிதா கூட்டு போறாங்க, அங்க மாநாடு. இங்க 2006 அம்மையார் ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு கூட்டி செல்கின்றார்கள். அம்மையாருடைய ஆட்சியை இறக்கினால்தான் நான் கருப்பு சட்டை கலட்டுவேன் என்று அன்றைக்கு உறுதியுடன் நின்றவர் மல்லை சத்யா. அந்த கருஞ்சட்டையுடன் அன்றைய சென்றார். எங்கே? போயஸ் கார்டனிற்கு. அந்த கருப்பு சட்டையை இங்கே கலட்டவில்லை. அப்பொழுதுதான் கலைஞர் அவர்கள் சொன்னார், முரசொலி எழுதியிருந்தார், பார்த்தாயா பார்த்தாயா, அங்கேயும் ஒரு தம்பி, ஒரு மாவீரன் அங்கே கருப்பு சட்டையுடன் சென்றிருக்கிறான் என்று முரசொலி எழுதினாரே. தமிழக முதல்வர்களே, இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2006 தேர்தலில் அவர் போட்டியிட மறுத்தார். இதே எழும்பூர் தொகுதியில் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவர் போட்டியிட மறுத்தார். காரணம், அம்மையார் ஏற்று இந்த கருப்பு சட்டையை போட்டு விட்டோம், இனிமேல் அந்த சட்டையை கழட்டக்கூடாது என்று. ஆனால் அந்த கருப்பு சட்டையை கழட்டியது யார்? நீங்கள் தானே கழட்டி வைத்தீர்கள். நீங்களே ஒரு ரெடிமேட் சட்டையை எடுத்துட்டு வந்தீங்க, அவர்கிட்ட கொடுத்தீங்க, இதை நீங்க தயவு செஞ்சு போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே. ஆனால் எப்படி தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோரும் சொன்னார்கள் என்று சொல்கிறீர்கள்? அவர் நம்ம தியாக வேங்கை புலவர் செவந்தியப்பன் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொன்னாரு. ஏன் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதனும் 2006 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்குன்னு சொன்னாரு. தலைமை கழக நிர்வாகிகள் அவர்கள்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் இல்லையா? அவர்கள்லாம் சொன்னாங்களே. அதையெல்லாம் மீறி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு விட்டறிந்து விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றோம், எல்லோரும் நிர்பந்தித்தார்கள் என்கிறீர்கள். கிடையவே கிடையாது. அது முற்றிலும் மறுக்கின்றேன். அன்றைக்கு கருப்பு சட்டை வீரனாக உங்களோடு உங்களுடைய எண்ணங்களை, முதல்வர் அவர்களே, உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்த மல்லை சத்யா அவர்களை சட்டமன்றத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அதன் மூலம் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், மக்களுடைய பிரச்சனையை பேசுவார். எங்கள் எல்லோருக்குடைய வேண்டுகோளும் அதுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.